ஜீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். உதிரி உதிரியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணாண்டா சிம்பிள், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஊற்றும் போது கொஞ்சம் வாசனையாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணும். அதனால தான் நெய் ஊற்றுறோம். இல்லாட்டியும் பரவாயில்ல. ஸோ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடயே எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நெய்யும் உருகி எண்ணெயும் சூடானதும் இதில் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறோம், பிரியாணி இலை. அதுக்கப்புறமா ஒரு பட்டை, 4 கிராம்பு, அப்புறம் 2 அன்னாச்சி பூலை. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட் போடணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் இந்த வெங்காயத்து கூட நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்ததும் இதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வர கொஞ்சம் வதக்கிக்கணும். அப்புறம் நான் வெட்டி வச்சுருக்க 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வேகிற வர நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ 1 by 1 நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, அப்புறமா கேரட், அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறமா ஒரு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு இவ்வளவும் இன்றைக்கி வெட்டி ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த காய்கறிகளை போடும்போது சுவையும் நல்லாயிருக்கும், அப்படியே இருக்கும். வேறு எந்த காய்கறினாலும் ரொம்ப கழிஞ்ச மாதிரி ஆயிரும். இதில் அந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம கட் பண்ணி போட்ட சைஸ்லேயே அப்படி முழுசாக கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 2 குறைவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போமா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். நான் கொஞ்சமாக கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தேவையான பொடிகள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா இதுக்கு என்ன போடுறோன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொடிகள். அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா இருந்தால் அது போடுங்க, இல்லைனா கரம் மசாலா இருந்தால் அதுவும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மட்டும் 3 பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெஜிடபிள்ஸை வேக விடுங்க. ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. லைட்டாக 2 கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ இந்த அளவு காய்கறிகளை போட்டு வதக்கினோடனே நம்ம நான் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சு ஜீரக சம்பா அரிசியை ஒரு வழக்கு நான் போட்டிருக்கேன். அதாவது ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு கப் அரிசியை 5 நிமிஷம் ஊற வச்சு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அதுக்கு தேவை இப்போ ஒரு கப்புக்கு நான் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணேன். அந்த அளவில் வச்சா கரெக்டாக நல்லாவே உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கிது.
தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணணும். காய்கறிகள் எதுவுமே உடையாமல் நல்லா அரிசியெல்லாம் கீழே சேர்ந்துருக்காமல் ஒரு கிண்டிட்டு கொதித்து வந்ததும் நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டோன்னா சூப்பரான டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி வந்து நமக்கு கிடச்சிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பண்ணி பாருங்கள். இப்போ கொதிச்சிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நம்ம மூடிடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நான் இறக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வெந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உதிரியாக வந்துச்சு. கரெக்டான அளவாக இருக்குது. இந்த அளவு ஜீரக சம்பா அரிசியில் நம்ம பண்ணும்போது ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதை ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.